சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. சென்னையில் லயோலா கல்லூரி, ராணி மேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 16 தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு காப்பறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் காப்பறைகள் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. சென்னையில் லயோலா கல்லூரி, ராணி மேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 16 தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு காப்பறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் காப்பறைகள் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன.